ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரோட்டா தான். ஸோ அந்த பரோட்டாவுக்கு மேலே அந்த சால்னாவை ஊற்றி அதை வந்து அப்படியே பெனஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சால்னா வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு பிளெயின் சால்னா. இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, எந்த காய்கறியும் சேர்க்க போகிறதில்ல, நான்வெஜ்ஜும் கிடையாது. பிளெயினாக இருக்க போகுது. ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, அந்த மாதிரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சால்னாவை யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு வந்து தரமாக இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிண்ணத்தில் வந்து நான் கசகசா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூனு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 முந்திரி. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தண்ணி ஊற்றி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஊற வைக்க போகிறேன். ஸோ இது நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம அரைக்கும்போது நல்லா வந்து அது அரைப்படும். இல்லைனா வந்து அந்த கசகசா அவ்வளோ சீக்கிரத்தில் அரைப்படாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஊறட்டோன்னு வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 2 கிராம்பு போட்டுக்கிறேன், ஒரு 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச இந்த கசகசா சோம்பு இருக்குது இல்லைங்களா, முந்திரி, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஊற வச்ச தண்ணியே இதுக்கு போதுமானது. வேணும்னா நீங்கள் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை மைய அரைச்சி கொண்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. குக்கர் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த குக்கரில் வந்து எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. சால்னாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நல்லா மிதந்து மேலே வரும்போது தான் அதோடைய டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி அந்த பூ இருக்குது இல்லைங்களா, ஸ்டார் அனீஸ், அது வந்து சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், நீங்கள் வந்து எவ்வளோ கிரேவி பண்ண போகிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கல, நம்ம வந்து சேர்க்க போகிறதே வெறும் வெங்காயம், தக்காளி தான். ஸோ நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்ய போகிறீங்களோ அவ்வளோ பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் வந்து நல்லா மெல்லிசாக நீட் வாக்கில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ இந்த டைமில் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து இதில் வந்து வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கணும். நல்லா இந்த வதங்குற டைமில் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நான் இப்போயே சேர்த்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விடுறோம். ஸோ இது வதங்கி வர இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி நீட்டு வாக்கில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் மெல்லிசா. ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து 2 பெரியவங்க, 2 குட்டி பிள்ளைங்க தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இந்த கிரேவி பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் நல்லா வந்து கலரி விட்டுறலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து இதில் போகட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் மேலே வருது பாருங்கள். ஃபுல்லாக வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, முந்திரி பருப்பு, இந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். அதே ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி அந்த தண்ணியை வந்து நம்ம லாஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். ஸோ இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகா பொடி தான் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு கலருக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம் கலருக்காக.
சில பேர் வந்து கொஞ்சம் மிளகா பொடியும் கொஞ்சம் தனியாவும் போட்டுப்பாங்க. அதாவது ஒரு ஸ்பூன் மிளகாவும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டு மிளகாத்தூளே சேர்த்தாலே நல்லாவே தான் இருக்கும், அதோடைய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியவும் ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதிலேயே ஊற்றிட்டேன். ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் திக்னஸ் வேணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது வதங்க இது கொதிக்க திக்னஸ் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் வந்து அந்த மாதிரி கசகசா, அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துருக்கோம், சோம்பு சேர்த்துருக்கோம், இதெல்லாம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தண்ணியாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த தண்ணி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். இந்த டைமில் நான் வீட்டிலேயே வந்து பரோட்டா வந்து செய்கிறதுக்கு மாவெல்லாமும் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ அது ஆகிறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாமேன்னு. ஸோ 2 விசில் வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சால்னா. இந்த டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு திக்னஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொதிக்கட்டும். கொஞ்சம் அந்த சால்னா கொதிக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நம்ம வீட்டிலேயே வந்து பரோட்டாவும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப யம்மியான டேஸ்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எப்படி வந்து ஒரு பரோட்டாவுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்களோ சைட் டிஷ்ஷு, அதை விட வேறு லெவலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டிலே வந்து பரோட்டாவும் நம்ம செஞ்சுருக்கோம். என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்ப கனமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த பரோட்டா மேலே இப்போ வந்து இந்த சால்னாவை நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இந்த சால்னா அந்த பரோட்டாவில் ஊறி அதை பிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்னா ஊற்றுவாங்க. இப்போ நம்ம பரோட்டா ஏற்கனவே மெலிசாக தான் இருக்குது, அதை பிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊற்றின கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா ஊறி எப்படி பஞ்சு மாதிரி வருது பாருங்கள். இது கஷ்டப்பட்டே நம்ம வந்து அதை எடுக்கவே வேண்டாம், தானாகவே வந்து இந்த பரோட்டா பிஞ்சு வந்துடும். அந்த சால்னாவுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. செஞ்ச கொஞ்ச நேரத்தில் எல்லா சால்னாமே வந்து காலியாயிரும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சால்னா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இதுலேயே நீங்கள் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம், நான்வெஜ்ஜும் இதே மெத்தட்லேயே நீங்கள் சேர்த்து கூட பண்ணிக்கலாம்.